ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சான்ஸ்க்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. சான்ஸ் கிடைச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பாட்டா பாத்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்குள்ள இருக்க மொத்த வன்மத்தையும் பாத்தீங்கன்னா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து ரொம்ப நாள் காண்டு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தீபக்குக்கும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்த காண்டு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் என்ன டேரக்டா சொல்லணுமோ அதை மொத்தமா சொல்லிடலாம், மொத்த வன்மத்தையும் காமிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி லெட்டர் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா ஒரு லெட்டர் ஒன்று எழுதினாங்க. அதுலயே தெரியும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா சொல்றதை விட இந்த மாதிரி லெட்டர் மூலியமா இல்ல இந்த மாதிரி டாஸ்க் மூலியமாவே நம்ம சொல்லிட்டா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. சோ அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ ஒவ்வொருத்தரை பத்தியும் அந்த மொத்த ஒப்பீனியனும் பாத்தீங்கன்னா நான் ஒரு டீச்சர், மாரல் டீச்சர் அப்படின்ற ஒரு டேக் வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா கொட்டிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்யா காண்டாய் வந்து கிளாஸ் விட்டு வெளியே போற மாதிரி தான் செகண்ட் ப்ரோமோல இருக்கு. சோ இதுல முக்கியமான மேட்டர்னு பாத்தீங்கன்னா சத்யா கூட அப்புறம் வச்சுக்கோங்க. அந்த முக்கியமா பாத்தீங்கன்னா தீபக் ஒரு அட்வைஸ் பண்றாங்களே, எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க கூடாது, ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நீங்களும் கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப தீபக் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. சீரியஸ்லி மனுஷன் வந்து கொலகான்ல இருக்காரு. தீபக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, உடனே கோவப்படுற கேரக்டர் போல. இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருந்தாரு. ஆக்சுவலா இப்பதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ரியாக்ட் பண்ணும்போது தான் தெரியுது அவருக்கு எந்த அளவுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இப்ப ஜாக்லின் இப்ப இந்த வார்த்தையை சொல்லும்போது கூட தீபக்கோட அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைக்கிறது பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்காரு. என்னைக்காவது அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா வச்சு செஞ்சிருவாருன்னு தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ராணவ் வந்து ஆக்சுவலா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரோவோக் ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ப்ரோவோக் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சண்டை போட்டாரு. ஆனா இன்னைக்கான டாஸ்க்ல வந்து இப்ப வந்து ஜாக்லின் இந்த மாதிரி சொல்லும்போது திருப்பி கவுண்டர் கொடுக்குறாரு. பெருசா பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் காமிச்சிக்கல. ஆக்சுவலாக இப்படி ராணுவம் வந்து போனார்னா கண்டிப்பாக அவருக்கு க்ரோத் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க கவுண்டர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி டக்குன்னு கவுண்டர் கொடுத்துட்டு அதை முடிச்சு விட்டுணும். அதை விட்டுட்டு அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கவுண்டர் கொடுக்காம நேற்று மாதிரி வெடிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வகையில் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேற்று பாசிட்டிவாக தான் அமைஞ்சுது. ஆனால் எல்லா வாட்டியும் அது பாசிட்டிவாக அமையுமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்யா தான். ஆக்சுவலாக இவங்களாம் பேசிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் சத்யா மட்டும் என்ன பண்ணிட்டாரு, கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஆரம்பிக்கவும் நீ வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணுற மாதிரி குறை சொல்லுவாங்கல்ல, நாமினேஷன் பண்ணும்போது குறை சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க ஒழுங்காக கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னதுக்கு இதுதான் என் கிளாஸ், உன்னால இருக்க முடிஞ்சா இரு, இல்லைனா கிளம்பு அப்படின்னு ஒரு கோச்சிட்டு போயிடாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மட்டும் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்க்கும்போது தெரியுது அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா ஆக்சுவலாக எல்லாருக்கும் என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வச்சு இறக்கிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ப்ரோமோலையும் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்கை வந்து இப்படி தான் ஆடணும். ஆக்சுவலாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக ஆடணும். அப்படி ஃபன்னாக ஆட முடியலையா, இல்லைனா பார்த்தீங்கன்னா சீரியஸாக கொண்டு போயிடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பண்ணுறது தப்பு கரெக்ட் அப்படின்றதான் விட்டுதலும். ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை வந்து இந்த மாதிரி பிளே இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று எங்கேஜிங்காக பண்ணணும். ஒன்று இது சுவாரஸ்யமாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி சண்டை போட்டு கொண்டு போகணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா சிரிக்க வச்சு கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகணும். இது ரெண்டுமாவே கொண்டு போகாமல் ஒன்றுமே இல்லாமல் வந்து தூங்கிட்டு சாப்பிட்டு எழுந்துட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி செம வெறுப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த டாஸ்க் வந்து சுவாரஸ்யமாக்கும். ஆக்சுவலா ஒன்னு சண்டை போட்டாவது அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அது எதையுமே பார்க்காம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மண்ணு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கானுங்கன்னும் போது சீரியஸ்லி செம வெறுப்பா இருந்தது. இந்த மாதிரி செகண்ட் ப்ரோமோல இப்ப ஜாக்லின் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களே, இதுக்கான ரியாக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்மளுக்கும் ஓகே எங்கேஜிங்கா ஏதோ ஒரு கண்டென்ட் வருதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனுங்க என்ன பண்றானுங்க, ஆக்சுவலா ஃபன் பண்றன்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வச்சு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எதுவுமே பண்ணாம கூட இருந்துருங்க, நாங்க வந்து பார்க்காம கூட இருப்போம், தயவு செஞ்சு ஃபன்ன்ற பேர்ல இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாதீங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேர் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கை நம்ம பிக் பாஸ் டீம் சீசன் 8 டீம் வந்து எப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.